சார் மொடக்குறிச்சிலாம் அவருக்கு வந்து அவர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவர் வந்து அதை வாங்கிக்கிறது ரெடியா இல்லை அப்படின்லாம் அவர் வாங்கிக்கிறேன்னு நீங்கள் எதையா எடுத்து கொடுத்தீங்கன்னா எப்படி வாங்குவார் அவர்? சார் அவர் மட்டும் இல்லை, இன்னொரு சிலர் நம்ம அமர் பிரசாத் அவரெல்லாம் எடுத்துக்கிட்டா அவருக்கு பிரச்சார வாகனமே ரெடி பண்ணி போஸ்ட்லாம் போட்டார். பிரச்சார வாகனம் ரெடி, உங்கள் ஆசி வேணும்ன்ட்டு. அவருக்கும் கொடுக்கல. இல்லை அவர் வாகனம் ரெடி பண்ணாருன்றக்காக சீட்டு கொடுப்பாங்களா? இல்லை, அவர் தலியில் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை ஒரு பிச்சைக்காரன் சரியா தட்டலாம் இல்லை, அதுதான் உதாரணம். ஈஸியாக ஏழை எளிய கடைநிலை மக்கள் வரைக்கும் புரியணுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன். ஒரு புது தட்டு வாங்குறான், நல்லா குளிச்சு புது காவி வேஷ்டி சட்டையெல்லாம் துண்டை போடுறான், போட்டு வந்து நிற்கிறான். ஏன்னாங்க புது தட்டு உங்களை நம்பி வாங்கியிருக்காரு, நீங்கள் என்ன சோறு போட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை தட்டோட போய் அம்மா தாயை புது தட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், மத்தியானம் பிரியாணியாக போடுங்கம்மான்னா போட்டுருவாங்களா? என்ன முடியாதுல்ல. அப்புறம் என்ன, நீங்கள் அவரும் வண்டி வாங்கியிருக்காருன்றதுக்காக இப்போ டெல்லியில் சீட்டு கொடுத்துருவாங்க. இல்லை தம்பி வண்டிலாம் வாங்கியிருக்காப்புல 10 லட்ச ரூபா செலவு பண்ணி, பச்சைக்கிளி புல்லட்லாம் வச்சுருக்குன்ற மாதிரி டக்குன்னு அது கொடுத்துட்டு பொண்ணை கொடுத்துருவாங்களா?